தற்குறிகள்லாம் சேர்ந்து இந்த அரசியலை மாத்த போறாங்க அப்படின்னு அவர் சொன்னாருன்னா கரெக்டான விஷயம். தற்குறிகள்லாம் சேர்ந்து மாத்திருக்காங்க. இப்ப அப்படிதான் ஆயிருக்கு. ஆனா இந்த கர்மத்தை எல்லாரும் நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும். பொண்டாட்டியை விட்டு பொண்டாட்டியை அவதூறு பண்ணாலும் அது சாதாரணமான விஷயம். பொண்டாட்டி ஒரு பக்கம் கேஸ் கொடுத்துருக்கும் போது கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு ஜோடியா சுத்தினா அதுவும் சாதாரணமான விஷயம் தான். இங்க பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணோ இந்த பொண்ணோ இல்ல, அந்த ஆண் பாவம். ஐயோ பாவம், பொண்டாட்டி கேஸ் போட்டுட்டா. ஏன்னா பொண்டாட்டிங்கெல்லாம் பைத்தியம் புடிச்செல்லாம் அலையிறாங்க சும்மா கேஸ் போடுறதுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு காயினை நம்ம இப்படி பாக்குறோம்னா அவங்க எப்பவுமே திருப்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் இங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு இவங்களை சைக்காலஜிக்கலா ஒரு ஒரு ஜோம்பி மாதிரி கிரியேட் பண்ணி அந்த காசுல வாங்கி தின்றதுக்கு சோத்துக்கு பதிலா நீங்க எல்லாம் மலங்களை சாப்பிடலாம். நீங்க அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆனா தயவு செஞ்சு உங்ககிட்ட நாங்க சொல்றோம், அரசியல் கண்டென்ட் பேசாதீங்க. இந்த மாதிரி கிறுக்கு பயிலுலதான் அரசியல் எதுக்கு ஆரம்பிச்சோன்னு தெரியாம இதுவரைக்கும் வாயே திறக்காம இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லாம அவருக்கு பதிலாட்டு மவுத் பீஸா நீங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், நீங்க எல்லாம் சேர்த்து முதல்வராக்குனீங்கல்ல, அவரு பேசட்டும் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி அவர் சொல்லி வந்ததே நான் ஆட்சிக்கு அடுத்த நொடி மாத்திருவேன்னாரு. 25 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் என்னத்தையும் கிழிக்கல. இந்த டெமோக்ரஸி ஜனநாயகம் எப்போ பிரச்சனைக்கு வருதோ, எப்போ கேள்விக்குறியாக்கப்படுதோ, எப்போ இளைஞர்களோட மனநலம் எல்லாம் பாதிக்கப்படுதோ அப்ப நிச்சயமா ஒரு சமுதாயத்தின் சார்பா நம்ம கேள்விகளை வைக்கிறோம்.